டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 23/6/2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவோடைய கம்பெனி நம்ம என்ன சொன்னோம் நேற்று, கண்டிப்பாக நமக்கு 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும், 3ஆம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு செம்மையாக ஆட்டத்தில் வரும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், அதுதான் இங்கே நடந்திருக்கு, வேறு எதுவுமே இல்லை. சரிங்களா? நம்ம என்ன சொன்னோன்னா 0க்கான வாய்ப்புகள் இருக்குங்க, 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புங்க, 8 அல்லது 3 2 நம்பருமே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத சொன்னோம். இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அடித்தாங்க, 380 தான் அடித்தாங்க இல்லையா? இதைத்தானே நம்ம சொன்னோம். நம்ம நேற்று என்ன சொன்னோம், கண்டிப்பாக நமக்கு 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. மேபி 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா, 8ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா 8 3 2 நம்பருமே வரக்கான வாய்ப்பு இருக்குது. 2 நம்பருமே சான்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். ஏன்னா இங்கேயும் நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா மாற்றி கொடுக்கவே இல்லை, அப்படியே கொடுத்துருக்கோம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கோம்ல, 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, 0 கொடுத்துருக்கோமா, 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, 2 நம்பருமே இன்றைக்கி ஆட்டத்தில் வரும். அதனால தான் ஆல் போர்டில் 83ங்கிற நம்பரை சேர்த்து கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? 83க்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்கும்போது 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கோமா, 0 கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? இது மாதிரி தான் வரப்போகுதுங்க. நீங்கள் இதை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுத்துடலாங்கன்னு நம்ம தெளிவாக சொன்னோம். அதே தான் ஆடிக்கிறாங்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. 2 நம்பருமே நமக்கு எக்ஸாக்டாக நான் சொல்லிட்டேன், எக்ஸாக்டாக 38க்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். நம்ம நேற்று 83 38, ஏன்னா 2 நம்பருமே பெண்டிங் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடுறக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 29 நாள் அந்த ஏ போர்டில் எடுத்தாங்க, அதே மாதிரி பி போர்டில் இருந்த 8ஆம் நம்பர் நமக்கு எடுத்தாங்க. 2 நம்பருமே நமக்கு எடுத்துட்டாங்க. நம்ம சொல்லி தான் கொடுத்தோம், சொல்லாமல் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக இது 2 தான் ஆடுவாங்க, ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொன்னோம். அதே தான் இங்கேயும் அடிக்கணும் பாருங்கள், 384 நிறைய நம்பர் அதை தான் கொடுத்தோம், அதை தான் பேஸ் பண்ணி கொடுத்தோம். 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பேஸை வச்சு தான் நம்ம நிறையா கொடுத்தோம். 3ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்ன்றது நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். அதே தான் ஆடினாங்க. இன்றைக்கி சொன்ன மாதிரி நமக்கு 3 நம்பருமே 0வும் நம்ம எதிர்பார்த்தோம், அதாவது 8 0 3 அந்த 3 நம்ம அப்படியே நீங்கள் வச்சுருந்தா கூட ஒரு அளவுக்கு நீங்கள் வின்னிங் எடுத்துருக்கலாம். அருமையான மெத்தட். ஆனால் 3 நம்பருமே நம்ம ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 8ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வராமல் போகாது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியே தான் கொடுத்தோம். இங்கேயும் அதே தான் கொடுத்தோம், மென்ஷன் பண்ணியே தான் கொடுத்தோம். 8 வரணுங்க, அதனால் 3ஆம் நம்பர் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துடும் அப்படிங்கிறது சொன்னால் 2 நம்பருமே சான்சஸ் அதிகமாக இருக்குது. 83க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, 38 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு பார்த்தீங்களா, 83 38 அதை தான் சொன்னேன் நான். இந்த மாதிரி தான் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கொடுத்தா அதே தான் ஆனாங்க. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வின்வின் கம்பெனி இருக்குது. வின்வின் கம்பெனியில் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட போகிறாங்க, அதை மட்டுமே பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24/6/2024 வின்வினோட 775வது ட்ரா. சரிங்களா? 775வது ட்ராவில் நமக்கு இன்றைக்கி அடிக்கக்கூடிய ட்ரையல் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315. இதை தான் நமக்கு ட்ரையல் நம்பர் அடித்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து நமக்கு 212, செகண்ட் ட்ரையல் வந்து 315, இதை தான் அடித்தாங்க. இதை கணக்கு வச்சு தான் நம்ம நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு நிர்மல் கம்பெனி என்ன நம்பர் ஆடியிருந்தாங்க, அதாவது நமக்கு 210 அப்படிங்கிற நம்பர் ஆடிருந்தாங்க. 210 தான் நமக்கு போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் 210. அந்த 210லேருந்து இந்த வாரம் நமக்கு என்னம்மா நம்பர்கள் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். போன வாரம் என்ன ஆடினாங்க, வின்லாமா 210 தான் ஆடினாங்க. அந்த மாதிரி 210க்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குமா, என்னம்மா நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 380, அது போக இன்றைக்கி ட்ரா நம்பர் 775. சரிங்களா? இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நாளைக்கு கொடுப்போம். கட்டாயமாக ஒரு அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்றதே பாருங்கள். ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க, 7ஆம் நம்பர் பேஸ்டாக கொடுப்பாங்க ஒன்று. ரெண்டாவது ஓல்டு ரிசல்ட்லேருந்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன ஆடினாங்க, 734 ஆடினாங்க, 734. அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க, அந்த 7ஆம் நம்பருடைய பவர் எடுத்து அப்படியே நமக்கு என்ன ஆடினாங்க, வின்வின் கம்பெனியில் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி 7க்கு 2 0 1 ஆடினாங்க, 210 ஆடினாங்க. அதையா அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் மறுபடியும் ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்க? ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, அதை பேஸை வச்சு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தால. சரிங்களா? வின்வின் கம்பெனி பேஸை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடு. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி போன வாரத்தில் வந்து நமக்கு ஆடக்கூடிய நம்பர் 210. சரிங்களா? இந்த வாரம் நமக்கு 315 அப்படிங்கிற ட்ரையல் நம்பரை பேஸை வச்சு தான் ஆடுவாங்க. அது ரொம்ப முக்கியமான நம்பர். அதே மாதிரி அவங்க எப்போயுமே ட்ரா நம்பர் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுவாங்க வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி வின்வின் கம்பெனியில் ட்ரா நம்பர் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி ஆடினா நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 7ஆம் நம்பர். எதுக்கும் 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் நாளைக்கு 781 எனக்கு இந்த நம்பர் தான் வருது. 781 781 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. உங்களுக்கு வருதான்னு பாருங்கன்னா, ஏற்கனவே 783 அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். 731 அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நமக்கு 787 781 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நமக்கு 786 நிறைய நம்பர் இருக்குது, 782. சரிங்களா? இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரணும், 781 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஏ போர்டில் நமக்கு என்ன வரணும், 7ஆம் நம்பரு
ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. உங்களுக்கு வருதா? 7ஆம் நம்பர் நாளைக்கு வருதான்னு பாருங்கள். ஏன்னா எப்போயுமே ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரியும் அதே மாதிரி ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரியும் அதே மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். போன வாரம் 210 அது 210 மேட்ச் பண்ணியோடைய பவர் எடுத்து 7ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் நம்பர் வரையும் என்ன வரும்னு 8ஆம் நம்பர் வரணும். அந்த இடத்துல 8ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். ஏ போர்டு வந்து 7 அல்லது 8 அப்படிங்கிற இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கணக்கு வருதோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான மெத்தடில் சூப்பரான வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வைக்கணுங்கிறது தான் கிடையாது. உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 அல்லது 8 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். சரிங்க. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டு நமக்கு நாளைக்கு என்னங்க வருது அப்படின்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பருக்கான சான்ஸு. எதனால் 2ஆம் நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். 8க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை மாதிரி வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா 7 அதாவது 5 8 2 அந்த மாதிரி நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பேசிக்காக நாளைக்கு செட் ஆகுது. பி போர்டில் உங்களுக்கு எதுவும் செட் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கன்னா, போன வாரம் கணக்கில் வந்து 210 ஆடினாங்க. அதை பேஸ் பண்ணி ஆடினா கூட ஒரு 2ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 2ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன கொடுத்தோமோ அதுதான் ஆடலாங்க. அது மாதிரி தான் நாளைக்கும் சொல்கிறோம். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற நம்பர் தினம் மேட்ச் ஆகிட்டு தான் இருக்குது. கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ராவல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் நம்ம என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதை நீங்கள் கவனமாக பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் மட்டும்தான் அந்த இடத்துல வருமா அப்படின்னு நமக்கு என்ன கணிக்கலாம். 2ஆம் நம்பர் எந்த கணக்கில் கொடுக்குறோன்னா 5 8 2 5 2 8 தான் அதான் கணக்கு தான் எனக்கு கணக்கு வருது. 5ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்குல்ல 8 5 2 அதே மாதிரி 5 8 2 அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அப்படி 2ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 5 8 6 ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது 5 8 6 மேலே அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நம்பரையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 2 நம்பருக்கான சான்ஸ், அதாவது இன்னும் 2ஆம் நம்பர் வந்து பி போர்டில் ஆடணும். அப்படி இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பர் தான் ஆடணும். இல்லைன்னா 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் ஆடணும் தான் எனக்கு கணக்கு வருது. உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள். ஏன்னா வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்க. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா 284 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 284க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுதான் நிறைய பேட்டர்ன் கிடச்சிது எனக்கு. அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 284 அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 284க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் சி போர்டில். ஏன் 4ஆம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 0க்கு 4ங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பரு. அதில் மாற்றமே இல்லை. 0க்கு 4 எங்கேயாவது வருதான்னு பாருங்கள். என்னோட கணக்குலையும் 0க்கு 4ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கு 4 தான் வரணும் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு 0க்கு 9ன்னு கொடுத்தாங்க, 9க்கு 0ன்னு கொடுத்தாங்க. இந்த 2 நம்பரையும் கணக்கு வச்சு பார்க்கும்போது 0க்கு 4ங்கிற நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். ஏன்னா ஒரு நம்பர் ஆடுறாங்கன்னா அதுக்கு டேரெக்டாக அப்படியே ஆல்டர்னேட் நம்பர் தான் ஆடுவாங்க தவிர அப்படியே ஆட மாட்டாங்க. சரிங்களா? அதோடைய பவர் வச்சு ஆடுவாங்க. அப்படியே ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஆடினாங்க நமக்கு கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பர் தான் கொடுக்குறோம். அதே மாதிரி எப்போயுமே 7ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இங்கே வருது பார்த்தீங்கன்னா 3க்கு 7 தான் ரொம்ப வருது பார்த்தீங்களா? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 7 நம்பர் வரும், 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 7 நம்பர் நிறைய நம்பர் வரும். அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 3ஆம் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி 3க்கு 8ங்கிற நம்பர் இங்கே வந்து 8ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 881 அப்படிங்கிற நம்பர் எனக்கு 885ன்னு வந்திருக்கு இல்லையா? அதே மாதிரி நிறைய இடத்துல 885 883 886 அப்படிங்கிற நம்பர் நிறைய வந்திருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம 881 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. 881 அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் 2ஆம் நம்பர் வந்து 582 586. சரிங்களா? அந்த 2 நம்பருமே 86 பேஸ் பண்ணி 82 பேஸ் பண்ணி தான் நமக்கு அதிகமாக வருதுன்னா பி போர்டு ரொம்ப முக்கியமான நம்பரு. நீங்கள் இப்படி பார்த்தாலும் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகும், இப்படி பார்த்தாலும் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். சரிங்களா? அதனால தான் மெயினாக 8ஆம் நம்பர் வந்து பி போர்டில் இருக்கிற நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்குறோம் எப்போயுமே. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் வந்து இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பர். எதனால் 5ஆம் நம்பர் அப்படின்னா 0க்கு 5, அதாவது 105 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். 105 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 0 வந்தால் பக்கத்தில் 5ஆம் நம்பர் வந்துடுது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும். எல்லா இடத்துலையும் 0க்கு பக்கத்தில் 5ஆம் நம்பர் இருக்கா, இங்கே ஒன்று இருக்கா, அதே மாதிரி மேலே பாருங்கள் இங்கே இருக்கா, அதே மாதிரி நிறைய இடத்துல 0க்கு பக்கத்தில் 5ஆம் நம்பர் வந்துடுது. அந்த மாதிரி 5ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. வருதான்னு பார்த்தீங்க வந்த இடத்துக்கு 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் மேட்ச் ஆகிருக்கு.
அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதுலேயும் உங்களுக்கு வரலாங்க எனக்கு 5ஆம் நம்பரோட எனக்கு இன்னொரு நம்பர் 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். 1ஆம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, இதில் நமக்கு ஆல் போர்டு என்ன தான் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. என் கணக்கில் வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும். ஏன்னா இன்றைக்கி அடிக்கக்கூடிய நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் 380. நாளைக்கு அதை விட பெரிய நம்பராக தான் வரணும். அது இப்போ வந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன வரணும்னா 785ன்னு வரலாம், இல்லை 885ன்னு வரலாம், இல்லை 548ன்னு வரலாம், இல்லை 487 எது வேணாலும் வரலாம். இதுக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இந்த 4 நம்பர் 78 54 அப்படிங்கிற 4 நம்பர் கொடுக்குறோம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு அதகம் மேட்ச் ஆகிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான வின்னிங். இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் அருமையாக மேட்ச் ஆகிருந்தது. நம்ம மேட்ச் ஆகலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம். அது போக நமக்கு 803 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அது வந்துருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நம்ம 38 மென்ஷன் பண்ணியே கொடுத்தோம். நமக்கு 38 84 மென்ஷன் பண்ணியே கொடுத்தோம். அதுதான் ஆடி இருந்தாங்க. சரிங்களா? செம வின்னிங்கு. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுத்த நம்பர் கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது. இதில் ட்ரை பண்ணி பாருங்கள்.